Taste the Daily. கனகராஜ், நம்ம கடன் வாங்காம ஆட்சி நடத்த முடியாது அப்படின்லாம் இங்க யாரும் சொல்லல. தேவைன்னா நம்ம வாங்கணும். ஆனால் தேவைக்கு அதிகமாக நம்ம கடனை மட்டுமே நம்பி இருந்தா திவாலாகி போவோம் அப்படிங்கறத நம்மளுடைய அண்டை நாடுகளிலே நம்ம பார்த்தோம். இலங்கை ஆகட்டும், வங்கதேசம் ஆகட்டும், பாகிஸ்தான் ஆகட்டும், எல்லாமே நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனாலும் 6 மாசத்துல 50,000 கோடிங்கிறதெல்லாம் ரொம்ப அதிகமா தெரியலையா? சரி, அது பட்ஜெட் தமிழ்நாடு பட்ஜெட்டை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக்கம் அதிகமாக இருக்குது. திட்டங்கள் பல திட்டங்கள் கொண்டு வரதுனால செலவினங்கள் அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ் புதல்வன் திட்டம் 360 கோடி, ஐடி பார்க்கு 1100 கோடி, கனவு இல்ல திட்டம் 3500 கோடி, வட சென்னை வேளச்சேரி 1000 கோடி, விருதுநகர் டெக்ஸ்டைல் பார்க் 2483 crore வந்துருச்சு. அதெல்லாம் தொல்குடி, இதெல்லாம் இப்போ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். திஸ் ஆர் ஆல் தி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். அடையார் ரிவருக்கு 1500 கோடி. இப்படி இதெல்லாம் நடந்துருச்சா? இல்லைங்க, இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருச்சா? இல்லைங்க, செலவினங்கள் இப்போ கவர்மெண்ட் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் சரி, அப்ப என்ன பண்ணிருக்கணும்? நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான காசு கடன் வாங்கி இருக்கணும். வாங்குனது எல்லாமே 50,000 கோடி, 1 லட்சம் கோடி, 2 லட்சம் கோடி. என்ன இது சார்? இப்போ ஸ்கீம்ஸ் பாருங்க. நீங்க ஸ்கீம்ஸ் வந்து நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப சரி சார், 3 ஆண்டுகள்ல மக்களுக்காக இருங்க சார். 3 ஆண்டுகள் ரிசர்வ் வங்கியினுடைய கணக்குப்படி பார்த்தா 3 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 3,76,000 கோடிக்கு மேல நம்ம கடன் வாங்கி இருக்கிறோம். யாரு? திமுக அரசு. அவ்வளவு லட்சம் கோடி ரூபாய் நம்ம கடன் வாங்கி இருக்கிறோமே, அதுக்கு ஈக்குவலான திட்டங்கள் திமுக வந்த பிறகு என்ன வந்துச்சு? சரி, அது சார் நம்ம இப்போ அது பர்டிகுலரா சொல்ல முடியாது. இவ்வளவு நேரம் பர்டிகுலரா ஜெனரலா ஒரே நிமிஷம், இவ்வளவு நேரம் பர்டிகுலரா எக்ஸ்பெண்டிச்சர் இதெல்லாம் அப்படின்னு கணக்கு சொன்ன உங்களுக்கு இதுக்கு மட்டும் கணக்கு சொல்லணும்னா தவிக்கிறீங்களே. அதாவது டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நீங்க பாத்தீங்கன்னா 24 to 25 4,12,000 crore 504 crores வந்து எக்ஸ்பெண்டிச்சர். நீங்க 23-24 ஆன எக்ஸ்பெண்டிச்சர் பாருங்க 3,65,321 crore. 22-23 பாருங்க 3,33,000. ஒரு சின்ன டவுட், எக்ஸ்பெண்டிச்சர்னா செலவீனம்னு சொல்ல வரீங்க. சரி, இருங்க. செலவீனம் யாருக்கு செலவு பண்ணீங்க? தமிழக மக்களுக்கா இல்ல வேற யாராவதுக்கா? இல்லைங்க, தமிழக மக்களுக்கு தான். நீங்க அந்த மாதிரி நாங்க நம்பணுமா? மக்கள் கேக்குறாங்க சார், நான் என்ன பண்றது? மக்களுக்கு சந்தேகம் வரும்ல, அதை கிளியர் பண்ண வேண்டிய கடமை பொறுப்பு அரசுக்கு இருக்கு இல்லையா? சரி, நீங்க இப்போ எதிர்கட்சி தலைவராக நம்ம இருக்கிறாங்க, அதுக்காக அது அவங்க சட்டசபையில் அவங்க பிரத்யோகமா கேள்வி கேட்பாங்க. கேட்டதை மைக் ஆஃப் பண்ணிடுறீங்க. யார் சொன்னாங்க மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க? ஏன் நீங்க போன சட்டமன்ற நிகழ்வெல்லாம் பார்க்கலையா? ரெவென்யூ சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்கும்போது, எக்ஸ்பெண்டிச்சர் கேள்வி கேட்கும்போது அந்த மாதிரி ஏதாவது கேள்விகள் எழுப்பியது உண்டான்னு நீங்க தான் சொல்லணும். அப்படியா? லைவ் ஏன் அப்புறம் கட் பண்ணாங்க? இல்லைங்க, நான் போடவா? லைவ் கட் பண்ணத நான் போடவா? எந்த கேள்வி கட் பண்ணுவீங்க, எந்த கேள்வி கட் பண்ண மாட்டீங்க? எதிர்க்கட்சி சட்டசபையை தான் சார் நான் சொல்றேன். தலைவர்கள் செலவினங்கள் பத்தி கேட்கும்போது மைக்க கட் பண்ணதா நீங்க இப்ப ப்ரூவ் பண்ணுங்க. அப்ப நீங்க இவ்வளவு நாளா தமிழகத்துல இருந்தீங்களா, சந்திரமண்டலத்துல இருந்தீங்களா, செவ்வாய் கிரகத்துல இருந்தீங்களான்னு டவுட் வருது. எந்த கேள்விக்கெல்லாம் கட் பண்ணீங்க, எந்த கேள்வியெல்லாம் கட் பண்ண மாட்டீங்க? மிஸ்டர் கனகராஜ், சட்டமன்ற நிகழ்வை நாங்க லைவ் பண்ணுவோம், யூடியூப்ல லைவ் போயிட்டு இருக்கா இல்லையா? அது என்ன, எதிர்கட்சி தலைவர் அப்படி எந்திரிச்சு மைக் நின்னு டக்குன்னு லைவ் கட் ஆகுது. அவர் பேசினா மட்டும் மைக் கட் ஆகுது. மைக் ஆன்ல இருந்தாலும் மக்கள் பார்க்க முடியாத அளவுக்கு லைவ் கட் பண்றீங்க. ஏன்? என்ன கேள்வின்னு எப்படி முதல்ல தெரிஞ்சுக்கிறாங்கன்னு கேளுங்க. நான் இப்ப கேட்டது, நீங்க இப்ப கேட்கறது சட்டசபையில நான் கேட்ட கேள்வியை நல்லா புரிஞ்சுங்க. இப்ப மாண்புமிகு ஒண்ணு இல்ல, நீங்க கடந்த காலங்களை கூட மறந்துருப்பீங்க, நான் அதை ஒத்துக்கிறேன், மறந்து கூட போயிருக்கோம். 9ஆம் தேதியில இருந்து சட்டமன்ற நிகழ்வு தொடங்க போகுது. அப்ப பார்க்கத்தானே போறீங்க. அப்ப அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கங்க. என்னுடைய கேள்விக்கு வாங்க. இவ்வளவு லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறோமே, எதுக்கு கடன் வாங்கணும்? சரி, இப்ப நான் அறிவிச்சிருக்கிற பல திட்டங்கள் வந்து அதை நடைமுறைப்படுத்தணும்னா அரசாங்கத்திற்கு செலவினம் இருக்கு. சரி, சோ அந்த இப்ப நான் என்ன சொல்லிட்டு வந்தோம், சரி, இந்த திட்டங்கள் நிறைய ஐடி பார்க் திட்டம், இன்னும் 2-3 திட்டங்கள்லாம் சொன்னீங்களா, அது யாருடைய திட்டம்? அதிமுக அரசாங்கம் அறிவிச்ச திட்டமா, திமுக அரசாங்கம் அறிவிச்ச திட்டமா? விருதுநகர் டெக்ஸ்டைல் பார்க் சொல்றீங்களா? நான் கேட்டது ஐடி பார்க். சார், நீங்க முந்தைய அரசு செய்த திட்டங்களாக இருந்தாலும் சரி, அதுக்கு நம்ம எதுக்கு சார் வந்து கடன் வாங்கணும்? முந்தைய அரசு டோட்டல் ப்ராஜெக்ட் காசு வந்து கடன் வாங்குறது எப்படின்னா, நீங்க பாருங்க, ஃபேஸ் 1 தான். நீங்க ஒவ்வொரு ஃபேஸ்ல ஒவ்வொரு ஒர்க் முடியும் இல்லையா?
நீங்க ஒரு 6 மாசத்துலயோ சரி, okay. 3 மாசத்துலயோ சரி, okay. உங்க பக்கத்துக்கே நான் வர்றேன். 2 years 3 years நான் தான் சொல்லிட்டேனே, உங்க பக்கத்துக்கே நான் வரேன். நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் அப்படின்னு ஏதாவது இருந்தா நீங்க சொன்னீங்க. தமிழ் புதல்வன் 360 கோடி, நான் முதல்வன் அவ்வளவு கோடி, கனவு இல்லம் திட்டம், வேலை காணும், அது என்னென்னமோ திட்டங்கள் சொல்லுங்க. அது எல்லாத்துக்கும் நம்ம காசு ஒதுக்குறோம்ல. 3 ஆண்டு காலத்துல 3 லட்சம் கோடி கடன் வாங்கி அந்த திட்டங்களை நம்ம செயல்படுத்தணுமே, அதனுடைய பிரதிபலன்கள் என்ன? கடன் வாங்கி திட்டங்கள் செயல்படுத்தணும்னா அது இப்ப திட்டங்கள் பிரதிபலனை எப்படி சொல்லுவீங்க? திட்டத்தை செயல்படுத்தினா தானே சொல்லுவீங்க. அதாவது ஒவ்வொரு திட்டமும் காலம் இருக்கின்றது இல்லையா? ஒரு திட்டம் செயல்படுத்தணும்னா அதனுடைய காலம் 1 வருடம், 2 வருடம், 3 வருடம், 4 வருடம், அப்படி வருட கணக்கில் இழுத்துட்டு போகும். அந்த வருடத்தின் இறுதியில தான் நம்ம அந்த திட்டத்தின் பயனை பத்தி ரொம்ப நியாயம் தான். இதுதான் 3 ஆண்டு காலத்துல நம்மளாவே அறிவிச்சு, நம்மளாவே கடன் வாங்கி, நம்மளாவே கொண்டு வந்த திட்டங்கள், செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் எத்தனை? ஏங்க இப்போ இலவச பெண்களுக்கு இலவசம் கொடுக்குறாங்க, மாணவர்களுக்கு இலவசம், இந்த திட்டங்கள்லாம் இன்னைக்கு இந்தியாவே ஃபாலோ பண்ணுது. அப்படியா? பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதானே சொல்றீங்க? ஆமா. அது எந்த காசு நம்ம அலாட் பண்ணியிருக்கிறோம் தெரியுமில்ல? சொல்லுங்க. SC ST மக்களுக்கு போய் சேர வேண்டிய 7000 கோடி ரூபாயில 2000 கோடி ரூபாய் நம்ம ஒதுக்கி இருக்கோம். ஆமாவா இல்லையா? அது பட்ஜெட்ல சம்டைம்ஸ் it depends upon the finance ministerோட இது நமக்கு பட்டியல் இனத்தை சேர்ந்த மக்களுக்கு போய் சேர வேண்டிய காசுல 2000 கோடி எடுத்து நீங்க பெண்களுக்கு, எல்லா பெண்களுக்கும் நாங்க கொடுக்கறோம்னு கொடுக்குறீங்க. ஆனா ஏன் 3 லட்சம் கோடி கடன் வாங்குனீங்கன்னா இதுக்கு தான் கடன் வாங்கணும்னு எப்படி நீங்க இப்படி மாத்தி சொல்லலாம் சார்? அது அப்பட்டமான பொய்யா தெரியலையான்னு மக்களுக்கு சந்தேகம் வரும் இல்லையா? நீங்க இப்போ அப்படி கேட்டா 3 லட்சம் கோடி கடன் பெண்கள் உரிமை தொகைக்காக கொடுக்கப்படுகின்றதா? அதுக்கு எவ்வளவு செலவாகுது அதுக்கு சொல்லுங்க. இல்ல எனக்கு புரியல. இல்லைங்க, நீங்க டிபேட் நடத்துறீங்களா நான் நடத்துறேன்னா எனக்கு டவுட். ஆமாங்க, நீங்க அந்த மாதிரி கேள்வி கேக்குறீங்க, நான் அதனால தான் உங்களை கேள்வியா கேக்குறேன். 3 லட்சம் கோடி. ஒரு நிமிஷம் சார், பெண்கள் உரிமை தொகையை 15 லட்சம் பேருக்கு 1000 ரூபாய் நம்ம கொடுக்கறோமா? ரைட். ஒரு ஆண்டு காலத்துக்கு எவ்வளவு கோடி ரூபாய் செலவாகும்? கிட்டத்தட்ட 7 இருந்து 8000 கோடி ரூபாய் நம்ம செலவாகுதுன்னா 3 லட்சம் கோடி ரூபாய் எதுக்கு நம்ம கடன் வாங்குறோம்னு கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க? 1000 ரூபாய் கொடுக்கறோம்ல, 1000 ரூபாய் நாங்க கொடுக்கறோம்லங்கறத தான் நீங்க சொல்றீங்க. சார் அது மட்டும் இல்ல, நிறைய திட்டங்கள் இருக்குல்ல சார், ஏற்கனவே இருந்த திட்டங்கள் இருக்கு, நிறைய இருக்கு. என்ன? ஆமாங்க, அத தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நீங்க படிச்சிட்டு இருக்கோம்ல, இவ்வளவு திட்டங்கள் போட்டுட்டு இருக்கு சார். காசை மட்டும் 3 லட்சம் கோடி ரூபாய் நம்ம இதுவரைக்கும் வாங்கி இருக்கோம். சரி, இந்த டிபார்ட்மென்ட் இவ்வளவு கோடி ரூபாய் செலவாயிருக்கு அப்படினு சொல்ல முடியுமா? டோட்டலா குட்டா எவ்வளவு சார் வரும்? கவர்மெண்டோட நியூ ஸ்கீம்ஸ் 100. ஒரே நிமிஷம் மணிகன் சார், கவர்மெண்டோட நியூ ஸ்கீம்ஸ் 100 இருக்கும். earlier government ஆல்ரெடி previous ஸ்கீம்ஸ் இருக்கு பாருங்க, அது ஒரு 300 இருக்கும். not less than 400 to 500 நம்ம என்ன பண்றோம்? நம்ம இம்ப்ளிமென்ட் பண்ணனும். பணம் கடன் வாங்குறதுக்கு மட்டும் earlier governmentனு இப்ப சொல்றோம். ஆனா திறந்து வைக்கிறதுக்கு மட்டும் நாங்க பண்ணனும். நான் சொல்லுங்க மணிகண்டன். இருங்க, நான் ஜெனரலா தான் இன் ஜெனரல் அவர் ஏதோ அப்ப இருந்து சொல்லிட்டு இருந்தாரு. சொல்லுங்க மணிகண்டன். கனகராஜ் சார் நிறைய விஷயத்தை சொன்னாரு. அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு அவர் பதிலே சொல்லல. கடந்த அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அதுக்கு முன்னாடி அம்மா அவர்களுடைய ஆட்சியில இருந்த இத்தனை ஸ்கீமை க்ளோஸ் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். எல்லாருமே கல்வி கட்டணத்துல லேப்டாப் கொடுக்கல, மகளிருக்கு 2 சக்கர வாகனம் இல்ல, OAP கொடுக்கல, அம்மா உணவகம் மூடல், இந்த ஏழைகளை காப்பாத்துற ஆஸ்பத்திரி மூடல், இவ்வளவையும் க்ளோஸ் பண்ணிட்டு புது ஸ்கீம்ங்கிற பேர்ல கொடுக்குறாங்களே அப்படின்னு ஒண்ணு சொன்னேன். ரொம்ப புள்ளி விவரத்தோடு சொன்னார். தயவு செஞ்சு ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, ஒரு வருஷத்துக்கு கடந்த 3 வருஷமா திமுக கட்டிட்டு இருக்கிற வட்டி மட்டும் நாம வாங்கின கடனுக்கு 74,000 கோடி பெர் ஆனம். ஒரு வருஷத்துக்கு நாம கட்டிட்டு இருக்கிற வட்டி மட்டும் 74,000 கோடி. ஒண்ணு கேட்டுறேன், எழுதாத பேனாவுக்கு எத்தனை கோடி ஒதுக்குனாங்க அப்படின்னு கொஞ்சம் கேட்டு சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னீங்க. ஸ்கீம்ஸ் இல்ல, ஸ்கேம். இந்த ஆட்சியோட ஸ்கேம் ஒன்னொன்னா வெளியே வரப்போகுது, வந்துகிட்டு இருக்குது. அதானியை வெளியே இருக்கிற மாதிரி எடுத்து இப்ப அதானி இது உங்களுக்கு அமெரிக்கா வரைக்கும் புகழ் கொடி கட்டி பறக்குது. அந்த மாதிரி ஆட்சி நடத்த தெரியாத, ஆட்சி நடத்தனா என்னன்னு தெரியாத, அடிப்படை இல்லாத ஒரு அரசாங்கம், பொம்மை முதல்வர். அதான் ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டேன். ஒண்ணு சொல்லி, காங்கிரஸ் ஆளு மாநிலங்கள் இருக்கிற முதலமைச்சர்கள் கூட எங்களுக்கு யாரும் GST கொடுக்கல அப்படின்னு இது வரைக்கும் சொன்னது கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசு, நம்ம தான் ஒரு இடம் வெளுத்தாங்களே பார்லிமெண்ட்ல,
இது வரைக்கும் தமிழகத்திற்கு ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை எதுவுமே இல்லை, எல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டதுன்னு. உங்க காங்கிரஸ் முதலமைச்சர்கள் யாராவது எங்க மாநிலத்துக்கு ஜிஎஸ்டி வரல, எங்களை அந்த பாஜக அரசு பழிவாங்கன்னு சொல்லியிருக்காங்களா மிஸ்டர் கனகராஜ்? அதுக்கு பதில் சொல்லுங்க. பதில் சொல்லுவார் சார். நன்றி. சொல்லுங்க கனகராஜ். அதாவது காங்கிரஸ் முதல்வர்களை பொறுத்தவரையிலும் ஜிஎஸ்டி வரல கொடுக்காம இருந்ததுக்கு அவங்க கேட்டாங்க, ஆனால் அவங்க கொடுத்தாங்க, கேட்ட பிறகு கொடுத்தாங்க. தெலுங்கானாலேயும் அப்படி தான் நடந்தது. கர்நாடகாவில் சீதாராமையா அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கேட்ட பிறகு தான் ஜிஎஸ்டி எங்களுக்கு இந்த ஃபண்ட்ஸில் கொடுக்கப்படல, நிறைய ஃபண்ட்ஸ் வந்து அதாவது நான் பிஜேபி ஸ்டேட்ஸ் எல்லாம் இன்றைக்கு வந்து பாதிக்கப்படுகிறது, எங்களை விக்டிமைஸ் பண்ணுறீங்க, எங்களுக்கு ஸ்கீம்ஸு பிஜேபி ஸ்டேட்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து எங்களுக்கு காசு கொடுக்கல, ஜிஎஸ்டியை கொடுக்கல, நமக்கு வர வேண்டியது கொடுக்கலன்னு சொல்றீங்களே, சொல்றாங்கல்ல பாஜக கொடுக்கலன்னு நம்ம சொல்றோம். ஆனா அதுக்கு தானே 40 எம்பிக்கள் அனுப்பியிருக்கோம். அவங்க என்ன பண்றாங்க, ஏன் கேட்கல, அவங்க கொடுத்தாங்களா இல்லையா, ஏன் மக்களுக்கு அந்த உண்மைகளை சொல்ல மாட்டேங்கிற அப்படிங்கிறது கேட்கறாரு. இல்லைங்க, அது நம்ம ஆன்சர் பண்றாங்க. அதாவது 22-23 அவங்க வந்து ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் ஃபர்ஸ்ட்டு 6 மந்த்ஸில் கொடுக்கவே இல்லை. அப்போது எல்லாருமே கேட்டோம். இப்போ நீங்கள் கம்பேரிட்டிவ் குஜராத் பாருங்கள், குஜராத்தில் பொறுத்தவரையிலும் உத்தரப்பிரதேச பொறுத்தவரையிலும் நான் ஜென்ரலாக சொல்கிறேன், பாலிடிக்ஸ் சென்டர் டெல்லி பக்கம் நவுத்தில் தமிழ்நாடு மாநிலத்துக்கு மத்திய அரசு ஒதுக்குற நிதி என்பது வேற. அதாவது இருங்க, இந்திய அளவுல அதிகமான கடன் வாங்குற மாநிலங்களுடைய பட்டியல்ல முதல் இடத்துல இருக்கிறது யார் தெரியுமா? இந்தியாவில் இல்லைங்க, இந்தியா. அதே போல இந்தியாவில் சார் ரிசர்வ் வங்கியினுடைய தகவல் அடிப்படையில் இந்தியா முழுக்க அதிக அளவு கடன் வாங்கக்கூடிய மாநிலங்கள் பட்டியல்ல தமிழகம் நம்பர் 1 இருக்கு. ஸ்கீம்ஸ் இதுதான் முதலமைச்சர் வந்து நம்பர் 1 மாநிலமாக மாற்றி காட்டுவேன் அப்படின்னு சபதம் போட்டாரான்னு மக்கள் கேட்கறாங்கல்ல. இல்ல, அதுக்கு தாங்க சொல்றேன். இப்போ நீங்க கடன் இருக்குன்னா, இப்போ கடன் வாங்கி வீட்டுக்கு யாரும் எடுத்துட்டு போறது இல்ல, மக்களுக்கு தான். நாங்க அப்படி சொல்லவே இல்லையே. நீங்க ஏன் தானா வந்து நாங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போல, நாங்க பதுக்கி வைக்கல, நாங்க உங்களை சொல்லவே இல்லையே சார். அந்த மாதிரி நீங்க அப்படி எல்லாம் நினைச்சுக்கிறீங்க. இல்ல, இந்த 50,000 கோடியில கூட 15,000 கோடி வட்டி இல்ல. அப்ப கூட உங்களுக்கு அந்த கேள்வி உள் வாங்கிக்கிறீங்க பாத்தீங்களா? புரியுது. அதாவது தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவிலேயே 3வது பெரிய மாநிலம் தமிழகம் தான். ஜிஎஸ்டி கலெக்ஷன்ல நம்பர் 1 இருக்கு, 3வதா இருக்கு. மகாராஷ்டிராவுக்கு அடுத்து ஃபஸ்ட்டு மகாராஷ்டிரா, 3வது இடத்துல தமிழகம். கிட்டத்தட்ட ஜிஎஸ்டி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளது 1,13,174 கோடி இந்த குவார்ட்டரில் மட்டும், 24 குவார்ட்டரில் மட்டும். ஸோ ஜிஎஸ்டி அதிகமாக கட்டுறதும் தமிழ்நாடு தான், கடன் வாங்குறதும் தமிழ்நாடு தான். ஏன் அரசுக்கு வரி வருவாய் கடந்த 2021க்கு முன்னாடி வேற, 2021க்கு பின்னாடி நம்ம வந்து குப்பை வரியிலிருந்து, பத்திரப்பதிவு வரியிலிருந்து, வாகன வரியில் எல்லாத்துலயுமே ஒண்ணு விடாம கரண்ட் பில் உட்பட எல்லாத்தையும் நம்ம ஏத்தணும்ல. நான் சொல்றேன், எல்லாத்தையும் நம்ம ஏத்தணுமா? எல்லாத்தையும் விலை ஏத்தணுமா இல்லையா? ஆமாங்க சார், ஏத்தணும்ல. அப்ப அதனுடைய வருவாய் நமக்கு ஜாஸ்தி ஆயிருக்குல்ல. அப்புறமும் அதுக்கு மேலேயும் நம்ம கடன் வாங்குறோம்னா இங்கதான் நீங்க வந்து மேனேஜ்மெண்ட் சரியில்லை. அதான் சார் சொல்லுவாங்க. அதாவது அவங்க இதுக்கு முன்பு நமக்கு வந்து ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் இதுல இபில் இல்லை, இபியில் உதயமின் திட்டம் வந்த பிறகு தான் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் வந்தது. ஸோ ஜிஎஸ்டி வந்து இப்போ நீங்கள் பாருங்கள், அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மத்திய அரசு உதயமின் திட்டத்தை உருவாக்குனது யார் சார்? அதை 2017 சைன் பண்ணாங்க. மறுபடியும் இல்ல, உதயமின் திட்டத்துல எங்களுக்கு 3 கரெக்ஷன் இருக்கு, அந்த 3 கரெக்ஷனை நீங்க செய்து கொடுத்தால் மட்டும்தான் நாங்க அதை அக்செப்ட் பண்ணிக்குவோம்னு சொல்லி அதை கண்டிப்பா மாற்றி வாங்கிட்டு வந்தது அதிமுக அரசாங்கம். ஆனா இன்னைக்கு மத்திய அரசு என்ன சொன்னாலும் நாங்க செய்ய மாட்டோம்னு ஒரு பேச்சை இங்க மக்கள் கிட்ட சொல்லிட்டு அவங்க வரி ஏத்த சொன்னாங்க, நாங்க ஏத்தணும். அவங்க வந்து அந்த கொள்கையை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னாங்க, நாங்க இங்க புகுத்துறோம். அது எல்லாத்தையும் நம்ம பண்றோம்ல. ஜிஎஸ்டி நீங்க வந்ததானே சார், நீங்க உருவாக்குனதானே சார். இல்ல, நீங்க உதயமின் திட்டமா இருக்கட்டும், நீட்டா இருக்கட்டும், ஜிஎஸ்டி இருக்கட்டும், உங்களுடைய ஆட்சி காலத்துல எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க. என்னுடைய கேள்வி தான் எங்க போறீங்க? நான் கேட்டது வரி வருவாய் இந்த பக்கம் ஜாஸ்தி ஆயிருக்கா இல்லையா? இபி பத்தி ஏன் நம்ம கடன் வாங்குறோம் இல்லைங்க. இப்ப நீங்க இபி பத்தி கேட்டீங்க. இபில அதிகமா வந்து
மிஸ்டர் கனகராஜ், நீங்க பாத்தீங்களா மறுபடியும் இந்த கேள்விக்கு பதில மட்டும் சொல்லிடக்கூடாதுன்னு எங்கெங்கயோ அவர் தலைவர் மாதிரியே கேக்குறது. நம்ம மத்திய மைனாரிட்டி பாஜக பத்தி நீங்க எதுவுமே பேச மாட்டேங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க எதுவுமே பேச மாட்டீங்க. மத்தியில் உள்ளது மைனாரிட்டி ஆட்சிங்கிறது சொல்றதே நாங்க மட்டும் தான். இருங்க கனகராஜ், எங்க பாஜக ஆட்சி மைனாரிட்டி ஆட்சிங்கிறத தொடர்ந்து சொல்லி அதிமுக தான். இல்ல ஒரு நிமிஷம் இருங்க மிஸ்டர் கனகராஜ், சார் நீங்க பண்ற மாதிரி இங்க பண்ண முடியாது. என்னுடைய கேள்விக்கு நீங்க வாங்க, சொல்லுங்க, கேளுங்க சார். உங்க கேள்வி மற்ற நாடுகளை எல்லாம் நம்ம பாக்குறோம்ல, கடன் அதிகமா வாங்கி திவாலாகி போன அளவுக்கு பாக்குறோம்ல. அதிமுக அரசாங்கம் விட்டுட்டு போகும்போது எத்தனை லட்சம் கோடி ரூபாய்? வெறும் 3,35,000 கோடி ரூபாய் தான் கடன். எங்க 10 ஆண்டு கால ஆட்சி. அதுக்கு முன்னாடி 2011 1 லட்சம் கோடி கடன் இருந்தது. 10 ஆண்டு காலமாக 2.5 லட்சம் கோடி மட்டும்தான் கடன் வாங்கினாங்க. சராசரியா ஆண்டுக்கு 25,000 கோடி தான். ஆனா நம்ம 6 மாசத்துக்கு 50,000, ஒரு வருஷத்துக்கு 1.25 லட்சம் கோடி ரூபாய் நம்ம கடனாக வாங்கி இருக்கிறோம். அப்படின்னா இன்னும் 1.5 வருஷம் இருக்கு. ஆட்சியை விட்டு போகும்போது 10 லட்சம் கோடி ரூபாயா இருக்கும் கடன். அப்ப ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 65,000, 1 லட்சம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட நம்ம வாங்குறோம். என்ன கணக்கு இது? இது நான் ஏற்கனவே ஒரே வரையில் சொல்லி முடிச்சிடுறேன். என்னை பொறுத்தவரையிலும் சுருக்கமாக சொல்கிறேன். திட்டங்கள் இன்னைக்கு ஏற்கனவே பழைய திட்டங்களை விட இப்போது திமுக அரசாங்கம் வந்த பிறகு அதனுடைய திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு 400 திட்டங்கள் இருந்த இடத்துல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 400 திட்டங்கள் இருந்த இடத்துல இன்னைக்கு 600 திட்டங்கள் ஆயிடுது. நடைமுறையில தானே சார் சட்டசபையை மாத்தி ஹாஸ்பிடலா கன்வெர்ட் பண்ணுமா? இல்ல சட்டசபையை கட்டி ஹாஸ்பிடலா கன்வெர்ட் பண்ணுமா? ஹாஸ்பிடல் கட்டக்கூடாது. இல்லங்க, நான் சொல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்படி சொல்லுங்க. அப்படி செஞ்சப்ப கூட இவ்வளவு கடன் வாங்கலையே. 6 மாசத்துக்கு 15,375 கோடி வட்டி மட்டும் கட்டிருக்கீங்களா? இந்த லட்சணத்தை தானே நாங்க கேக்குறோம். இல்ல சார், எனக்கு புரிஞ்சு போச்சு உங்களுடைய இந்த தர்ம சங்கடமான நிலையையும் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா நீங்க எனக்கு வேணா பதில் சொல்லாம எங்கெங்கயோ நீங்க பைபாஸ்க்கு போலாம். ஆனா பைபாஸ் ரோடு மக்கள் அதான் சொல்ற பாருங்க, நீங்க அப்படி எல்லாம் டைவர்ட் பண்ணலாம். பிரிட்ஜ் கட்டறாங்க, கிட்ட ரோடு போடுறாங்க, இது பண்றாங்க, நிறைய செலவு பண்றாங்க. கனகராஜ் சார், நம்ம சட்டமன்றத்துல ஒரு முறை எதிர்க்கட்சி தலைவர் இருந்துச்சு, ஏன் இன்னும் குழந்தைங்களுக்கு லேப்டாப் கொடுக்கல அப்படின்னு கேட்டதுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன தெரியுமா சொன்னாரு? நம்மகிட்ட காசு இல்லை, காசு வரும்போது கொடுப்போம் அப்படின்னாங்க. இவ்வளோ லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறோம்ல, அட்லீஸ்ட் அந்த மாதிரியான திட்டங்களுக்காகவாவது இதையெல்லாம் செலவு பண்ணி இருந்தா நம்ம மக்கள்கிட்டயாவது ஒரு நல்ல பேர் எடுத்திருக்கலாம் இல்லையா? ஆமாம், அதாவது 24-25 தி கவர்மெண்ட் ப்ரொஜெக்டட் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, ப்ரொஜெக்டட் ரெவென்யூ இந்த 24-25 2,99,010 கோடி. அதில் ஸ்டேட் ஓன் ரெவென்யூ 75%. சென்ட்ரல் கான்ட்ரிபியூஷன் 24.4%. இப்போ இதில் ஸ்டேட் ரெவென்யூ அதிகமாக வர்றது ஓன் டேக்ஸ் நமக்கு வரியாக கிடைக்கிறது 1,90,000. எப்படி காசு வருதுன்னா நான் கேட்கல. என்ன பண்ணீங்க? அதை ஏன் சொல்றேங்க? அது உங்களுக்கு 2 விஷயம். நீங்க பட்ஜெட் பத்தி பேசுறீங்க, நான் 2 தானே சொல்லணும். இல்ல, நீங்க மக்களுக்கு புரியக்கூடாதுன்னு என்னென்னமோ சொல்றீங்க பாத்தீங்களா? எளிமையா சொல்லுங்க, கேக்குறோம். ரொம்ப சொல்லுங்க. நான் ஒண்ணும் இல்ல சார், எங்களுக்கு புரியலன்னு கூட நாங்க ஒத்துக்கிறோம். அதெல்லாம் இல்லைங்க, நீங்க எடுத்துக்கங்க சார், அப்படியே கூட எடுத்துக்கங்க. இல்லைங்க மிஸ்டர் மனோஜ் குமார் கோபால், உங்களுக்கு எல்லாம் புரியும், எல்லாம் தெரிஞ்சவர் தான் நீங்க நெறியாளர். அதை புரியலன்னு சொல்றீங்க, அதுதான் எனக்கு வியப்பு. எனக்கு என்னன்னா, இல்ல லேப்டாப் ஏன் குழந்தைகளுக்கு கொடுக்கல? கடனாவது வாங்கி இருக்கிறோம்ல, இந்த காசை வச்சாவது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமேன்னு கேட்டா ஸ்டேட் ரெவென்யூ எவ்வளவு, சென்ட்ரல் ரெவென்யூ எவ்வளவு, லேப்டாப் ஏன் கொடுக்கலன்னா எங்களுக்கு இந்த விளக்கம்லாம் வேணும். கொடுப்போம், கொடுக்க மாட்டோம், அவ்வளவுதான் எங்களுக்கு வேணும். நான் என்ன சொல்றேன்னா, ஏற்கனவே நான் இப்போ தமிழக அரசாங்கத்துக்கு இந்த லேப்டாப் விஷயத்துல ஒரு ஆர்டிஐ போட்டேன். ஏற்கனவே நான் 2000 சுருக்கமா சொல்லுங்க பதில் வேணும்னா சொல்றேன். நேரம் இல்ல, அதுக்காக தான் நான் சொல்றேன். நேரம் இல்லைன்னா வேற நீங்க வேற பதில் பேசுங்க, நான் பேசுறேன். அப்புறம் நான் பதில் சொன்னேன். ஏங்க இருங்க, எல்லாத்துக்கும் சொல்ல வரேங்க, நீங்க இடையூறும் இல்லாமல். அதாவது லேப்டாப் விஷயத்துல ஏற்கனவே +1க்கு கொடுத்துட்டாங்கன்னா ஒரு வருஷத்துல, அப்புறம் +2க்கும் கொடுத்துருக்காங்க ஒரே வருஷத்துல.
அது நான் ரைஸ் பண்ணேன், அதை பத்தி எல்லாம் சொல்லுவேன். கொடுத்தாங்க. சார், அது நான் எப்ப கொடுத்தாங்க? 2019 RTI ரைஸ் பண்ணிருக்கேன். இல்ல, அது மிஸ்டர் கனகராஜ், சரி, அதை பத்தி இதுக்கு நான் போக வேண்டாம், விளக்கத்தை விடுங்க. சொல்றேன். லேப்டாப் கொடுக்கணும், அது அதை நான் இல்ல நீங்க முடிச்சுக்கலாம். அப்ப தப்பான தகவலை சொல்லிருக்க கூடாதுல்ல. இல்ல, RTI ல நான் லேப்டாப் ரைஸ் பண்ணிருக்கேன். ஒரு நிமிஷம் இல்ல, இருங்க. ரைஸ் பண்ணிருக்கீங்கிறது வேற சார். லேப்டாப் விஷயம் விவகாரத்துல plus முதல் one தடவை தான். கொடுக்கும் பொழுது ஒரே நிமிஷம் இருக்கு. முதல் தடவை கொடுக்கும் பொழுது கல்லூரி மாணவர்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்த தடவையில இருந்து ஸ்கூல்ல 11th 12th படிக்கும் பொழுதே எல்லா மாணவர்களுக்கும் ஒரு வருஷம் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது 11th வரும் பொழுது மாணவர்களுக்கு கொடுத்தாங்க. அப்ப என்னன்னா கல்லூரி மாணவர்கள் +1 +2 அதுக்கு அடுத்த வருஷத்துல இருந்து 11th ல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து கொண்டே இல்லைங்க. பாத்தீங்களா, நீங்க இல்லைங்க. இத தப்பால பேச சார், கூடாது. இல்லைங்க நீங்க சார். ஏன் இந்த இருங்க. வருஷத்து RTI திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து சரி, லேப்டாப் லேப்டாப் கொடுத்தீங்களா issue இல்லையா, இல்லைங்க. கொடுப்பீங்களா மாட்டீங்களா, அவ்வளவுதான். ஏங்க லேப்டாப் கொடுக்கணுங்க, குழந்தைங்களுக்கு லேப்டாப் கொடுக்கணும். கொடுக்கணும் தான் சார், கொடுப்பீங்களா மாட்டீங்களா? அதான் இப்ப நான் பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க, ஒதுக்கி இருக்காங்க. நான் சொல்றேன், இப்ப கேளுங்க. அதாவது மேஜர் அலோகேஷன்ஸ் வந்து இந்த 24 பட்ஜெட்டை பொறுத்தவரையிலும் நீங்க பாத்தீங்கன்னா அர்பன் டெவலப்மெண்ட்டுக்கு 41,733 சார், கோடி. இதெல்லாம் நாங்க இல்ல சார். பிப்ரவரி ஏப்ரல் இல்ல. மாசத்துல ஏங்க, பட்ஜெட் நீங்க பார்த்தாச்சு ஏங்க, சார். இத்தனை லட்சம் இப்ப மாசம் இருங்க. என்ன? இத்தனை லட்சம் இப்ப எந்த வாங்கியிருக்காங்க, மாசத்துல இருக்கோம்? என்ன செலவு ஆறு பண்ணாங்க சார், அந்த பட்ஜெட்ல திட்டத்தை போட்டு நீங்களே- முடிச்சிட்டு இப்ப நீங்களே 6 மாசத்துல கடந்த 6 மாசத்துல வாங்கின காசு சார், கடன் சார். 50,000 கோடி extra அப்ப வாங்கிருக்கீங்க வந்து சார், இல்ல, இல்ல, திட்டத்தை இப்ப- இதுல இருந்தே இருங்க, இல்ல, 24, மிஸ்டர் கனகராஜ், எனக்கு ரொம்ப 25 தெளிவா பேசுறேன். புரிஞ்சிருச்சு. என்னங்க? இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க முடியல. என்ன கொடுக்க முடியல? கண்டிப்பா விளக்கம் கொடுக்க ஏங்க, முடியாது. அரசாங்க திட்டங்கள் மக்கள் கிட்ட நீங்க விளக்கம் இருங்க. கொடுத்து தான் ஆகணும். நன்றி அரசாங்கம் சார், நேரம் இல்ல. ஹெல்த்தா இருக்கட்டும், எஜுகேஷனா இருக்கட்டும், இன்னைக்கு அவங்க அதுக்கு தானே allocate சார் ஆட்சியில பண்ணிருக்கிற வந்திருக்கிறோம். funds வரி எதுக்கு அதிகம். சார் கட்டுறாங்க? அதிகம் வரி பண்ணிருக்காங்க. எதுக்கு சார் மக்கள் கட்டுறாங்க? ஏங்க? இதெல்லாம் நிர்வாகம் பண்றதுக்கு தானே ஏங்க? சார் வரி கட்டுறாங்க மக்கள். நீங்க அப்புறம் மேல நீங்க கடனுக்கு மேல கடனை வாங்கி ஏங்க ஒருத்தருக்கு மேலயும் நீங்க எவ்வளவு லட்சம் ரூபாய் கடனை ஏத்தி வச்சிருக்கீங்க. ஏங்க அர்பன் டெவலப்மென்ட்க்கு ரூரல் டெவலப்மென்ட்க்கு நீங்க ரெண்டு என்ன சேர்த்தாலே சார் பண்ணீங்க? 1 லட்சம் கோடி இன்னைக்கு ஒதுக்கி இருக்காங்க. அர்பன் டெவலப்மென்ட், ஏங்க? ரூரல் டெவலப்மென்ட். ஆமா. விழுப்புரம் எங்க? பக்கம் போய் பாருங்க இருங்க. சார். எங்க இருக்கு? இல்ல, விழுப்புரம் பக்கம் போய் பாருங்க இன்னைக்கு. இல்ல, நீங்க இல்ல, ஒரு திருவண்ணாமலை ஏரியில போய் பாருங்க. தெரியும். நீங்க ரூரல் ஏற்கனவே- டெவலப்மென்ட் என்ன பண்ணீங்கன்னு தெரியும். ஏற்கனவே நன்றி சார். கட்டண ஏறி சேலம் வந்து மணியன் பாரு, சார். அங்கதான் ரொம்ப சுருக்கமா தேடணும். இறுதி கருத்தை வச்சிருங்க சார்.